ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு என் உயிரினும் மேலான பேச்சு போட்டிங்கிறத நடத்துறாங்க. இந்த பேச்சு போட்டியில பங்கேற்ற எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான ஆறுதல் பிரைஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லேக் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிரைஸ் 75,000 சொல்லியிருக்காங்க. தேர்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 50,000 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பிரைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பரிசு தொகையை அறிவிப்பை குடுத்திருக்காங்க. இந்த போட்டிக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும்? என்ன டாபிக்ல நம்ம பேசணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் நல்லா பேசுவாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இதை எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி 2024 இருந்து போன வருஷம் உள்ள டாபிக்ல கொடுத்திருந்தாங்க. பட் இந்த இயர்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இது யார் நடத்துறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, கலைஞர் செய்திகள் அப்படிங்கிற அந்த சேனலும் திமுக இளைஞரணி இவங்க 2 பேர் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பேச்சு போட்டியை நடத்துறாங்க. இதுக்கான ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் முதல்ல பங்கேற்கலாம் அப்படிங்கறத பார்க்கும்போது, 18 வயசுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. போட்டி நடைபெறும் நாள், இடம் போன்ற விவரங்கள் முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பேச்சு திறமை அடிப்படையில் சிறந்த பேச்சாளர்களை 3 நடுவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தலைப்பை மையமாக வைத்தே உங்களது உரை அமைய வேண்டும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. தனிநபர் தாக்குதல், ஆதாரமற்ற தகவல்கள், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சொற்களை நீங்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிக்கும் இடத்தில் பணிபுரியும், அதாவது இப்ப நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஐடி கார்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேச்சு போட்டியில் கலந்து கொள்பவர்கள் திராவிட இயக்க கொள்கையை ஏற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவர்கள் தீர்ப்பே இறுதியானது அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலந்து கொள்பவங்க எல்லாருக்குமே நினைவு பரிசு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சு போட்டிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல டாபிக் வைஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு டாபிக் தான் உங்களுக்கு தனியா இன்டிமேட் மெயில் மூலியமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதுல ஒவ்வொரு டாபிக்கா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த டாபிக்ல நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இதுல என்றென்றும் பெரியார் ஏன், அண்ணா கண்ட மாநில சுயாட்சி அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர், கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா திராவிட மாடல் நாயகன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த டாபிக்ல பேசுறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதுல ஏதாச்சும் ஒரு டாபிக்கை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் நீங்க செலக்ட் பண்ண முடியாது. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மெயில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய டாபிக் தான் நீங்க எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். அதுல இதுல இருக்கக்கூடிய டாபிக்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த லிமிட்டடுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே நீங்க ஒரு தமிழ் குடிமகனா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாநிலம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா தமிழ்நாடு இருக்கும். இந்த நாடுங்கிறது இந்தியான்னு இருக்கும். உங்களுடைய பின்கோடு கேட்கறாங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க, நீங்க ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு ஜெண்டர் கேட்கறாங்க, உங்களுடைய பிறந்த தேதி. இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணி விட்டு இந்த இடத்துல பதிவு செய்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்டோட கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு 7 எஸ்எம்எஸ் மூலியமாவும் மெயில் மூலியமாவும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இனி 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு எந்த டேட்ல டாபிக் பேசணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. எந்த டேட்ல நடக்குது, எந்த லொகேஷன்ல நடக்குது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. நடக்கக்கூடிய அந்த லைவ் ப்ரோக்ராமிங் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் செய்திகள் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல்ல உங்களுக்கு லைவ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இதுல இன்டிமேட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் நல்லா பேசிட்டு இருக்காங்களோ, பேசி சும்மா தேவையில்லாம பொழுது போக்கிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, இதுலயாவது ஜஸ்ட் கலந்துக்கோங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you. All the best. God bless you.